வெல்கம் டு வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுருக்குகள்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம். 2 பவர் 6 இன்ட்டு 3 பவர் 2 இன்ட்டு 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 7 பை 2 பவர் 8 இன்ட்டு 3 பவர் 6 இப்படி கொடுத்துட்டு சுருக்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி சுருக்கலாம்? அந்த 2 ஃபார்முலா எப்படி சுருக்கலாம்? அதாவது பெருக்கல்ல அடிமான 2 சமமாக இருந்தால் அடுக்க 2ஐயும் கூட்டிக்கலாம். வகுத்தல் இருந்தால் மேலே வரும்போது மைனஸில் போகும். இந்த 2 ஃபார்முலா வச்சு இந்த சம் செய்ய போகிறோம். இப்போது நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த 2ஐயும் சேர்த்து எழுதிக்கிட்டேன். அப்போது 2 பவர் 6 இன்ட்டு 2 பவர் 3, அதுக்கப்புறம் இந்த 3ஐயும் சேர்த்து எழுதிக்கிட்டேன். அப்போ 3 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 7 பை கீழே இருக்கிறத அப்படியே எழுதிக்கிட்டேன். 2 பவர் 8 இன்ட்டு 3 பவர் 6. இப்போ என்ன சொல்லியிருக்கேன், அடிமான 2 சமமாக இருந்தால் அடுக்க 2ஐயும் கூட்டிக்கலாம். இங்கே எப்படி இருக்குது, அடிமான 2 சமமாக இருக்குது, அடுக்க 2ஐயும் கூட்டிக்கலாம். அப்போ நான் கூட்டிட்டேன். 2 பவர் 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9. இங்கே 3 பவர் எத்தனை, 2ஐயும் 7ஐயும் கூட்டினா 9. கீழே இருக்கிறத அப்படியே எழுதிட்டேன். ஓகேவா? இப்போது வகுத்தலில் இருக்குது, வகுத்தல் அடிமான சமமாக இருக்குது. அப்போது மேலே கொண்டு வர என்ன செய்யணும், மைனஸ் பண்ணிக்கணும் அடுக்க. அப்போது 2 பவர் 9 மைனஸ் 8, இது இப்படி மேலே வரையில் மைனஸாக மாறிடும், இது மேலே வரையில் மைனஸாக மாறிடும். அப்போது 3 9 மைனஸ் 6. அப்போ 9லேருந்து 8 கழிச்சா 1. அப்போ 2 பவர் 1 இன்ட்டு 9லேருந்து 6 போச்சுன்னா எவ்வளவு, 3. ஓகேவா? இப்போது 3 பவர் 3னா என்ன பண்ணணும், 3 வாட்டி பெருக்கணும். பெருக்குனா 27. அந்த 27 கூட அந்த 2 பெருக்குனா ஆன்சர் 54. தேங்க்யூ.